எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீரனுக்கும் கொஞ்சமாக வலிக்கும், வேதனை வரும். அதே மாதிரி தான் இப்போ ரஷ்யாவினுடைய நிலைமையும் இருக்குது. ஈவன் ரஷ்யா எவ்வளோ தான் பல நாடுகளுக்கு எதிராக போராடிட்டு இருந்தாலும் ஒரு ட்ரோனுக்கு எதிராக ரஷ்யா போராடுறது அப்படிங்கிறதுல ரஷ்யா தோல்வி அடைந்து வருகிறது அப்படிங்கிறத பல இடங்களில் நம்ம சுட்டி காண்பித்திருக்கிறோம். அது இன்றைக்கி வெளிப்படையாகவே புட்டின் அவர்களுடைய ஸ்பீச்சிலேருந்து வெளிவந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் புட்டின் அவர்கள். அவர் அவ்வளோ லேஸ்பட்ட விஷயம்லாம் கிடையாது. கேஜிபி சீரீஸ்லாம் பார்க்கும்போது மனுஷன் என்னையா இப்படி இருந்திருக்காரு, அவர் வாழ்ந்த அந்த வீடு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய அடுத்த கட்ட நகர்வுகள், அது இல்லாமல் அவருடைய ஒவ்வொரு முயற்சிகள், அவர் எப்படி அந்த கேஜிபிக்குள் என்ட்ரானார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டாக தமிழ் புக்ஷத்தில் பார்த்துருக்கோம். அப்போது அந்த மனுஷன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வர்றது அப்படிங்கிறது ரொம்ப அசாதாரணமான விஷயம். அதுலேயும் அவங்க நாட்டை பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு நியூஸ் வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு அந்த நாட்டை பாதித்திருக்கிறது அப்படிங்கிறது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்படி என்ன புட்டின் அவர்கள் சொன்னார், இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இந்த வீடியோ பார்க்குற அன்பு நண்பர்களுக்கு நம்ம பணவியல் அப்படிங்கிற சேனலினுடைய கண்டென்ட் இன்றிலிருந்து நம்ம டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பணமும் பணம் சார்ந்த செய்திகளும் தான் அதில் இருக்க போகுது. இந்த ஷேரை வாங்குங்க, அந்த ஷேரை வாங்காதீங்க, அதெல்லாம் வராது. இந்த நியூஸ் வந்திருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரில் இந்த மார்க்கெட் இப்படி போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர பையிங் இல்லாட்டி இது வந்தால் பணக்காரனாயிடலாம் அது எதுவுமே இருக்காது. வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய பொருளாதாரம், அது சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள், அதில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த பதிவுகளில் இருக்க போகுது. நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த சேனல் தொடங்கி 1 இயர் ஆயிடுச்சு. 2 வீடியோ மட்டும் போட்டு வச்சுருக்கேன். அதன் பிறகு ஏன்னா நான் உட்காந்து லேர்ன் பண்ணணும். நான் லேர்ன் பண்ணி ஈவன் நான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகி அதில் என்ன மாதிரி ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங் இருக்கா, இல்லை ஷேர்ஸ் எப்படி வாங்குறது, இதெல்லாம் படித்து அதில் ஏகப்பட்ட காசை விட்டு எகெயின் படித்து மறுபடியும் ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிச்சிருக்கேன். பட் ஓரளவுக்கு இப்போ நியூஸஸ் அது பேஸ்டாக இருக்கக்கூடிய அந்த கிராஃப் அப்படிங்கிறது என்னால் பார்க்க முடியுது, புரிஞ்சுக்கிட முடியுது. அப்படிங்கிறதுனால இந்த சேனலை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த நியூஸஸ் அப்படிங்கிறத கலெக்டிவாக போட போகிறேன். வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் செய்தியாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் முடிவடையும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வருடங்கள் ஓடிடுச்சு. இதுவரையிலும் ரஷ்யாவினுடைய கை ஓங்கிட்டு இருந்துச்சு, இப்போதும் ஓங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் உக்ரைன் எடுக்கக்கூடிய சூட்சமமான நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ட்ரோன் தான். யானையின் காதுகளுக்குள் நுழைந்த எறும்பு யானையினுடைய மூளையே ஒரு மாதிரி பழுதாக்கி விடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யானைக்கு மதம் பிடிக்க வைக்கக்கூடிய அந்த திறமை கூட அந்த எறும்புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போது எந்த நாடாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, அணு ஆயுதம் வச்சுருந்தாலும் சரி, ஒரு குட்டி ட்ரோன் அந்த நாட்டை அலற விடுகிறது என்றால் அது ரஷ்யாவுக்கும் பொருந்தும். புட்டின் அவர்கள் சொல்கிறாங்க, ஆமாம் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஃபியூல் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது, ஆனால் சீக்கிரமாக அதை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபியூல் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா ஏகப்பட்ட ஃபியூல் ரிஃபைனரி, ஆயில் ரிஃபைனரி, அந்த தொழிற்சாலைகளை அடித்து துவம்சம் பண்ணதில் முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் தான். உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் நேராக மாஸ்கோக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட இடங்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. அதை அழிச்சதோடு மட்டும் இல்லாமல் அதை தடுக்கிறதுக்கு ரஷ்யாவால் முடியலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் ரஷ்யாவினுடைய நெகட்டிவ் தான். இது எல்லாத்தையும் விட இப்போ செலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி. ரஷ்யாவை அடிச்சுட்டு இருக்காங்க, ரஷ்யா இப்படி ஒரு பெரிய கிரைசிஸில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது புட்டின் அவர்கள் சொல்கிறாரு, அடிங்கடா உக்ரைன் அடிங்க. இன்றைக்கி ஒரே நாளில் அடிச்சிருக்காங்க, அடித்ததில் 17 உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. உடனடியாக செலன்ஸ்கி அவர்கள் கேட்பது ஒன்று தான், எங்களுக்கு கூடுதலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும். எங்களுடைய நட்பு நாடுகள் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தந்தீங்கன்னா எங்களால் ரஷ்யாவை தடுத்து நிப்பாட்ட முடியும், ஈவன் ரஷ்யாவை தோற்கடிக்க கூட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கான ஒரு பஞ்சாயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உக்ரைன். அடுத்ததா ஆண்டி பர்னம் அப்படிங்கிறவர் தான். ஆண்டி பர்னம், ஆமாங்க, யூகேனுடைய அடுத்த பிரைம் மினிஸ்டராக வரக்கூடிய ஆண்டி பர்னம் அவர்கள் யூகே பொலிட்டிக்ஸே நான் மாற்ற போகிறேன், சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஆண்டி பர்னம் அப்படிங்கிறவர் ஸ்டார்மர் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்தாலுமே யூகே பொலிட்டிக்ஸை ஒரு நபரால் மாற்ற முடியுமா? ஏன்னா ஸ்டார்மர் அவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவாக தமிழ் புக்ஷத்தில் பதிவு பண்ணியிருக்கோம். நமக்கு அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற அந்த சேனலில் லோக்கல் பொலிட்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. அப்போ யூகே சார்ந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடங்கள், யூரோப்பினுடைய பல நாடுகளில் ஹீட் வேவ் அப்படிங்கிறது ஒன்று உருவாகி இருக்குது. அந்த ஹீட் வேவ் காரணமாக நிறைய பேர் உயிரிழந்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
அதற்கான காரணம் யூகேல இருக்கக்கூடிய அந்த வீடுகள் இல்லாட்டி யூரோப்பில் இருக்கக்கூடிய வீடுகள் வின்டருக்காக கட்டப்பட்டதே தவிர சம்மருக்காக கட்டப்பட்டது கிடையாது. அப்போ இந்த வின்டருக்காக கட்டப்படக்கூடிய வீடுகளில் வந்து வெப்பம் வெளியேறாமல் தடுப்பதற்கான பல முயற்சிகளை அவங்க மேற்கொண்டிருப்பாங்க. வெப்பம் இப்போ சம்மராக வந்துருச்சு, ஹீட் வேவ் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது வெளியிலையும் வெப்பம் வீட்டுக்குள்ளேயும் வெப்பம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓவனாக மாறிடும். அந்த வீடு ஓவனாக மாறி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஹீட் வேவால் பாதிப்பு அப்படிங்கிறது அதிகமாகிறதுக்கான அந்த காரணமாக இருக்கிறது. ஸோ இப்போது அப்படிப்பட்ட யூகேல பொலிட்டிக்ஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது தான் அடுத்த பிரைம் மினிஸ்டர் யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவானது. அதற்கு தான் இந்த ஆண்டி பர்னம் அப்படிங்கிறவர் தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. அவர் இப்போது வெளிப்படையாகவே நான் யூகேனுடைய பொலிட்டிக்ஸை மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் 10 வருடங்களில் 7 பிரைம் மினிஸ்டர் பார்த்துருக்காங்க யூகே மக்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈராக்கும் சிரியாவும் 2 நாடுகளும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஹை லெவல் ஜாயிண்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படிங்கிறத உருவாக்கி நம்மலாம் என்ன செய்யணும், அடுத்ததான் நமக்கான எதிரிகள் என்ன, நம்முடைய பாதை என்ன, நம்முடைய வெற்றி எப்படியானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விதமான டிஸ்கஷனை செஞ்சு அதில் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. வெனிசுலாவில் உலகமே இதுவரையிலும் பார்க்காத ஒரு பெரிய பூகம்பம் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுவும் இரட்டை பூகம்பம் இருந்தது. 7.2 ரிக்டர் அளவுகோல்லையும் 7.5 ரிக்டர் அளவுகோல்லையும் அந்த நிலநடுக்கம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இப்போ உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1719 அப்படின்னு சொல்லி ஒஃபிஷியலாக வெனிசுலா அரசாங்கம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அப்படின்னா அன்ஒஃபிஷியலாக ஒரு செய்தியும் சொல்லிடுறேன். அந்த நிலநடுக்கத்தால் இதுவரையிலும் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 46,000க்கும் அதிகமான மனிதர்கள். இதில் பாதிக்கும் அதிகமான மனிதர்களை கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப தொய்வாக இருக்குது. ஏன்னா நிறைய கட்டிடங்கள் ஒன்றோடு ஒன்று உறைந்து அப்படி கீழே விழுந்து கிடக்கு. அவங்க அதுலேருந்துலாம் மனிதர்களை காப்பாற்றுதல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ரெஸ்கியூ டீம் சொன்னாலும் 4 தினங்களுக்கு பிறகு கட்டிட இடர்பாடுகளுக்கு நடுவில் இருந்து ஒரு மனிதனை இன்னைக்கு வெனிசுலாவினுடைய வீரர்கள் காப்பாற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி வெளியானது. நிறைய பேர் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு அந்த ஒரு பர்சனுடைய புகைப்படத்தை போட்டு லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 4 தினங்களுக்கு பிறகு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க. திடீர்னு அங்கே ஏதோ ஒரு மோப்ப நாய் வந்து மோப்பம் பிடித்து அந்த மனிதரை காண்பித்து கொடுத்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2024 பங்களாதேஷில் ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடக்குது பார்த்துக்கோங்க. அந்த ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் செய்கிறாங்க. அந்த காவல்துறை அதிகாரிகள் செய்த அந்த தாக்குதல் காரணமாக 3 பேர் கொல்லப்படுகிறார்கள். ஸோ அவங்களுக்கு இப்போ டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறத பங்களாதேஷ் அரசாங்கம் ஒரு தீர்ப்பாக கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. DR காங்கோ அப்படின்னு சொல்லும்போது அங்கே எபோலா கேசஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுவரையிலும் 1200க்கும் அதிகமான நபர்கள் இந்த எபோலா பேஸ்டு ட்ரீட்மெண்ட் ஐசோலேஷனில் இருக்காங்க. அதில் 148 பேஷண்ட்ஸ் ரிகவர் ஆகியிருக்காங்க. 419 மனிதர்கள் இன்னும் ஐசோலேஷன் இன் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யாருமே உதவி செய்ய அதிகமாக வரவில்லை. DR காங்கோவுக்கு போதுமான அளவுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ மருத்துவ உதவியோ செய்வதற்கு நாடுகள் தயங்குகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய விமர்சனத்தை வைத்திருக்கிறது DR காங்கோ. ஆப்கானிஸ்தானுக்குள்ள மறுபடியும் அத்துமீறி தாக்குதலை செய்திருக்கிறது பாகிஸ்தான். அதுல கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான ஆப்கானிஸ்தியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் சபையில் ரூபியோ அவர்களும் விட்காஃப் அவர்களும் அமெரிக்கா ஈரான் அக்ரிமெண்ட்டை பற்றியான டிஸ்கஷனில் ஈடுபட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தோஹாவில் வச்சு மீட்டிங் நடக்க போகுதுப்பா, ஈரான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க, இந்த மீட்டிங்கை முடிச்சிட்டோம்னா எல்லாமே சூப்பராக மாறிடும், ஆணி முடிஞ்சு ஆவணி வந்துருச்சுன்னா என் பையன் டாப்புக்கு போயிடுவாங்கன்னு சொல்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துருச்சுன்னா நாங்கள் 2 பேரும் வேறு லெவலில் நண்பர்களாக மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொன்னார். திடீர்னு பார்த்தா ஈரான் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். தோஹாவில் மீட்டிங்காம். ஐயா எங்களுக்கு எதுவும் தெரியாது, இந்த சஜஷன்ஸை நாங்கள் அமெரிக்காட்ட கொடுக்கல அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஹீட் வேவ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30 டிகிரி செல்சியஸையும் தாண்டி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்துலேயே இந்த நிலைமை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க யூரோப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி. அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் அதாவது சென்காம் அப்படின்னு சொல்லலாம். அந்த சென்ட்ரல் கமாண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வீரர்கள் இந்த சென்காம் அதை பேஸ்டாக இருக்கக்கூடிய அரபுலக நாடுகளில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த அரபுலக நாடுகளை விட்டு வருவது அமெரிக்காவால் தாங்கிக் கொள்ள முடியாத இழப்பாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.